சிவகங்கை என்ற பெயரை கேட்டாலோ சொன்னாலோ எனக்குள் ஒரு சிலிர்ப்பு ஏற்படுவது உண்டு. ஏனெனில் அது நான் பிறந்து வளர்ந்த இடம். அதுபோல சிவகங்கை அரண்மனையை பார்க்கிற பொழுதெல்லாம் எனக்குள் ஒரு பரவசம் ஏற்படுவது உண்டு. ஏனெனில் என் தாத்தா வாயில் காப்பானாக இருந்து அந்த அரண்மனையை பாதுகாத்த இடம். இன்றைய நிலையில் சிவகங்கையினுடைய வரலாற்றை எழுதி கொண்டிருப்பவர்களில், அதனுடைய அருமை பெருமைகளை எழுதி கொண்டிருப்பவர்களில் 2 ஆளுமைகள் முதன்மையானவர்கள். ஒருவர் அரசர் மேல்நிலைப் பள்ளியில் எனக்கு வகுப்பு ஆசிரியராகவும் வரலாற்று ஆசிரியராகவும் இருந்த பாலகிருஷ்ணன் சார். 2வது நபர் அதே பள்ளியில் என்னுடன் 10ஆம் வகுப்பு படித்த நண்பன் மயில் வாகனன் என்ற மயில். இவர்கள் இருவரும் சிவகங்கையின் அருமை பெருமைகளை வரலாற்றை எழுதி கொண்டிருக்கின்றனர். நேற்றைய நிகழ்வுகளை வரலாறாக இன்று எழுதி கொண்டிருக்கிறார்கள். நாளை இன்றைய நிகழ்வுகளை அவர்கள் வரலாறாக பிறர் எழுதக்கூடும். அந்த வரலாற்றில் பாலகிருஷ்ணன் சார், மயில் வாகனன் போன்றவர்களுக்கு கண்டிப்பாக இடம் உண்டு. பேசுகின்ற மயிலை, எழுதுகின்ற மயிலை பலருக்கு தெரியும். ஆனால் எங்களை போன்ற ஆட்களை பேச வைக்கின்ற, எழுத வைக்கின்ற மயில் வாகனனை எங்களை போன்ற சிலருக்கு தான் தெரியும். மயில் வாகனன் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து எழுதினாலும் மிகவும் சிரமப்பட்டு தகவல்களை எல்லாம் சேகரித்து, தரவுகளை எல்லாம் சேகரித்து மிகவும் சிரத்தையுடன் எழுதக்கூடிய நபர். இந்த நூலையும் அப்படி மிகவும் சிரமப்பட்டு சிரத்தையுடன் தான் எழுதியிருக்கிறார். மற்ற நூல்கள் போல, கப்பலோட்டிய கதை போல இந்த நூலும் கண்டிப்பாக பேசப்படும். மயில் வாகனன் இந்த நூலை எழுதிய பிறகு அவருக்குள் பல அழுத்தங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டாகும். இந்த நூலின் வெற்றிக்கு பிறகு பலர் மயில் வாகனனிடமிருந்து பல விஷயங்களை எதிர்பார்ப்பார்கள். உதாரணத்திற்கு இந்த திரைப்பட இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் கூட மயில் வாகனன் சிவகங்கைக்குள் சினிமாவுக்குள் சினிமா என்பது போல சினிமாவுக்குள் செட்டிநாடு என்ற நூலை எழுத வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதுபோல் பலரும் தமிழக அரசியலில் சிவகங்கை, இந்திய அரசியலில் சிவகங்கை என்ற நூலையெல்லாம் மயில் எழுத வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அந்த அழுத்தத்தை இந்த நூலின் வெற்றி கொடுக்கும். என்னுடைய ஒரே ஆதங்கம், சிவகங்கையை பற்றி மயில் அதிகமாக பேசி வருகிறார். ஆனால் மயிலை பற்றி சிவகங்கை அவ்வளவு பேசுவதில்லை. இந்த நூலுடைய வெற்றியானது அவரை பேச வைக்கும், சிவகங்கை மயிலை பற்றி பேச வைக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி.